ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சட்னி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். உரிச்ச பூண்டு ஒரு கை வச்சுருக்கேன், 3 பெரிய தக்காளி, காஞ்ச மிளகாய் காரத்திற்கு ஏற்ப, கம்மியாக 1/2 ஸ்பூன் மட்டும் உளுத்தம்பருப்பு, 1 கட்டி பெருங்காயம், கறிவேப்பிலை தாளிப்புக்கு, உப்பு தேவைக்கேற்ப. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா செவக்க வறுந்ததுக்கப்புறமா இதுலேயே நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். அதே எண்ணெயில் கட்டி பெருங்காயத்தையும் வதக்கிக்கோங்க. வறுத்து எடுத்தாச்சு. இப்போது தக்காளியை ஒவ்வொன்றா பொறுமையாக அந்த எண்ணெயில் முழுசாக போடணும். இது முழுசாக போட்டு வறுக்கறனால இதோட டேஸ்ட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இல்லைன்னா அந்த ஜூஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் கலந்துடும். இப்போது இது முழுசாக இது மாதிரி நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். மேலே இருக்கிற தோல் மட்டும் நல்லா வதங்கி வரும்போது ஒன்றா இது மாதிரி எடுத்துடுங்க. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் வதக்கிட்டோம். பூண்டு வதக்க தேவையில்லை, இது நம்ம பச்சையாகவே அரைச்சிக்கலாம். தக்காளியை நல்லா ஆற விட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது வதக்கி வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு பொருளாக அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். மிளகாய் அரைச்சிட்டேன். இப்போ பூண்டு பல்லை பச்சையாகவே வச்சு அரைச்சிக்கிறேன். ஏன்னா இந்த சட்னியோட ஸ்பெஷலே இதுதான். அடுத்து தக்காளி அரைச்சிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துடுங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எனக்கு இந்த பூண்டு சட்னியோடு கிடைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலை போடுங்க. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா சட்னியை சேருங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கட்டி சட்னியை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ நமக்கு காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு சட்னி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் இந்த பூண்டு சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.